பணம் தானே? ஆமா. பேபி கேட்டா கொடுக்க வேண்டியதானே? காபியா? நான் என்ன கேட்டேன்? உங்களோட பெரிய போராட்டமா போச்சு. காபிக்கு பேபி, சோறுக்கு சேரு, மோருக்கு பீரு. ஆமா, நீங்க சந்திராவுக்கு அம்மா வேஷம் கட்டுறதுக்கு முன்னால என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? ஸ்பெஷல் நாடகத்துல ஹீரோயின் வேஷம் போட்டுக்கிட்டு இருந்தேன். கிழிஞ்சது போ. தமிழ் தான் விளையாடுறதுன்னு நினைச்சேன். இங்கிலீஷும் அப்படித்தானே? ஆமா, நீங்க எப்படி அன்னாட கூலியா கான்ட்ராக்டா? அன்னாட கூலியா? கான்ட்ராக்டியா? 5000 ரூபாய். 5000 ரூபாயா? அதை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறீங்க? ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து முட்டிக்கிட்டு கட்டிக்கிட்டு. அதான பார்த்தேன். அவன்ல முட்டிக்கணும். இந்த முடிப்பு தொழிலையே விட்டுட போறேன். அப்பாடா, நடிப்பு தொழில் தப்பிச்சது. ஆனா பாவம் மாப்பிள. அம்மா, கட்டிக்கிறதான் கட்டிக்கிறீங்க. சூடு சொரணை ரோஷம் மானம் எதுவுமே இல்லாத புறம்போக்கு பயலா பார்த்து கட்டிக்கிங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது, அவனுக்கு நல்லது. சீதாபதி, அந்த புறம்போக்கு பய நீதான். ஏமா, இவ்வளவு அழகான குழந்தைய கொண்டு போய் அநாதாசிரமத்துல விட்டுட்டு உன்னால எப்படி இவ்வளவு நாளுக்கு இருக்க முடிஞ்சது? என்ன என்னமா பண்ண சொல்றீங்க? நான் பெத்த குழந்தைதான். என் நிலைமை அப்படி ஆயிடுச்சு. ஏம்மா, இது உன் குழந்தையா? ஆமா. நீ பெத்த குழந்தையா? ஐயோ ஐயோ, ஏமாத்திட்டாங்களே ஏமாத்திட்டாங்களே. ஐயோ அத்தா அத்தா அத்தா. என்னடா பெரிய மனுஷனா நீ? என்னடா சொல்ற? இல்ல நாம கேக்குறேன், நீ பெரிய மனுஷனா? விஷயத்தை சொல்ற. அப்பாவியான என்ன அநியாயமா ஏமாத்திட்டியே? நான் உன்னை ஏமாத்தினேனா? சந்திரா தியாகுடைய பொண்டாட்டி இல்லைன்னு சொல்றதுன்னு ரேட்டு பேசுனேன். ஆமா, அதுக்கு என்ன இப்ப சந்திராக்கு ஒரு குழந்தை இருக்கு. இந்த குழந்தை விஷயம் தியாகுக்கு தெரியாம இருக்கணும்ல? ஆமா. அத நான் கண்டுக்காம இருக்கணும்னா பழைய ரேட் நமக்கு ஒத்து வராது. என்ன இப்ப ரேட்டை ஏத்திட்டேன். ரேட்டை ஏத்திட்டியா? ஆமா. அவளுக்கு முறை மாப்பிள்ளையா நடிக்கணும், 5 லட்சம். இந்த குழந்தை விஷயம் வெளியே தெரியாம இருக்கணும், மேல 2, மொத்தம் 7. செருப்பால் அடிப்பட்டா பரவா. நீங்க ஏதாவது வேணாலும் அடிங்க, ஆனா பணத்தை மட்டும் கொடுத்துருங்க. கொடுக்கலன்னா தியாகு கிட்ட போய் விஷயத்த சொல்லுவேன். டாமா, தியாகு வந்து உங்ககிட்ட விஷயத்த கேட்பான். டாமா டாமா. அப்புறம் 2 பேரும் ரீ ரெக்கார்டிங் மியூசிக்கோட பிரிஞ்சு போவாங்க. குழந்தை அம்போன்னு அனாத ஆசிரமத்துல போய் சேரும். நீங்க சோகமா உட்காந்துருப்பீங்க. எப்படி வசதி? ஆல் ரைட். நீ கேட்ட பணத்தை கொடுத்து தொலைக்க. அதான் ரத்த கொதிப்பு ஏறி இருக்கும், நீங்க உடம்ப பாத்துங்க. என்ன ஆனாலும் பரவாயில்ல, அவனை சுட்டு கொண்டுட்டுமா? கொல்லணும்னு தீர்மானிச்சா துப்பாக்கி என் கையில கொடுங்க, நான் சுட்டுறேன். குற்றத்துக்கான தண்டனையை நான் அனுபவிக்கிறேங்க. நீங்க ரொம்ப மன கஷ்டத்துல இருக்கீங்க. என்னால உங்களுக்கு எதுவுமே செய்ய முடியல. இந்தாங்க. எனக்காக நீங்க படுற அவஸ்தையை பார்க்க என்னால முடியல. நான் வேணும்னா இப்பவே குழந்தை எடுத்துட்டு போயிடுறேங்க. சந்திரா, 10 மாசம் தன் குழந்தைய சுமந்த ஒரு தாய் பிரசவ வேதனை அனுபவிச்சதுக்கு அப்புறம் தான் தன் குழந்தைய பார்த்து சந்தோஷப்படுவோம். அதே மாதிரி நீயும் உன் புருஷனும் ஒன்னா சேர்ற அன்னைக்குதான் எங்க துன்பத்தை எல்லாம் மறந்து நாங்க சந்தோஷப்பட போறோம். நீ போய் தூங்குமா. சமையல் எல்லாம் ரெடியா? இதோ மண்ணெண்ணெய், இதோ தீ போட்டு இத பய மேல ஊத்தி தீ குளிக்க வச்சிருவோம். எப்பா சாராயா தெனாவட்ட பாத்தியா? ஏன்பா, ஜெயசீலா சார் படாத பாடுபட்டு பிரிஞ்சிருக்கிற புருஷன் பொஞ்சாதியும் ஒண்ணு சேர்த்து வைக்க பாக்குறாரு. நீ எரியற வீட்டுல புடுங்குறது லாபம்னு சில்லற சம்பாதிக்கிறியே. நாங்க ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். என்ன முடிவு? டீ குடிக்கிறது தான். டீ குளிக்கிறது பாவிகளா? சந்திராவையும் தியாகியும் எரிச்சிடாதீங்க. அவங்க வச்சுதான் சம்பாதிக்கணும் நான் பிளான் பண்ணி இருக்கேன். போகும்போது கவனிச்சுட்டு போறேன். மூஞ்சி முகர கிட்டே பாரு. டீ குளிக்கிறது அவங்களுக்கு இல்ல, உனக்கு தான்.
என்ன காலங்காத்தம் எல்லாரும் சீரியஸா யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க? ஒண்ணு இல்லப்பா, குழந்தைக்கு சேர் வச்சுக்கிட்டு இருக்கோம். பேர் வச்சுக்கிட்டு இருக்கோம். தத்து எடுக்கிறதுக்கு முன்னாடி குழந்தைக்கு பேர் வைக்கணுமா? என்ன பேர் வைக்கிறது தெரியாம முடிச்சிட்டு இருக்கோம். பையனை தத்து எடுக்கிறதுனால சுனில் தத்துன்னு பேர் வச்சா அது நல்லா இல்ல, ராவணன் வைக்கலாம். சரவணன் வைக்கலாங்க, முருகன் பேரு அழகா இருக்கும். அதத்தான் நானும் சொல்ல வந்தேன். குட் நேம். சரவணனே வச்சிருவோம். சரவணா. சரவணு. சரி சரி, நான் அடுத்த சடங்கு ஏற்பாடு பண்றேன். என்ன சார் சடங்குது? அதெல்லாம் கேரளா டைப்பா. நீளமான இரும்பு கம்பி எடுத்து நெருப்புல பழுக்க காய்ச்சி குழந்தைய குப்புறப்படுக்க வச்சு அது முதுகுல நீளமா சூடு போடுவாங்க. பெத்த தாய் தகப்பனுக்கும் குழந்தைக்கு இருக்கிற உறவு பாசம் பந்தம் எல்லாம் அறுந்து போச்சுங்கிறதுக்கு அடையாளமா இந்த நீள கோடு. அவ்வளவுதான். பைத்தியக்காரத்தனம். பச்சை குழந்தை அவ்வளவு பெரிய சூடு தாங்குமா சார்? தாங்குமோ தாங்காதோ, இது ஒரு சம்பிரதாயம். இல்லைன்னா தத்து எடுக்கிறது முறைப்படி செல்லாது. இப்படி ஒரு காட்டு முன்னாடி தரமான பழக்கத்தை நான் கேள்விப்பட்டதே. கேரளாவுல குழந்தைய கேட்டா கூட சொல்லும், தத்து கொடுக்க தாயோ தகப்பனும் இல்லைன்னா குழந்தை முதுகுல சூடு போட்டு தத்து எடுத்துக்கிறது தான் முறை. சீதாவிதே, குழந்தைய திருப்பி போடு. குழந்தை ஒண்ணு செஞ்சிடாதீங்க. தத்து கொடுக்க அப்பம் தானே வேணும். நான் இருக்கேன். யாகோ, யாரு வேணாலும் குழந்தைய தத்து கொடுக்க முடியாதுப்பா. ஒண்ணு பெத்த தகப்பனா இருக்கணும், இல்ல தாயா இருக்கணும். இந்த குழந்தைக்கு 2 பேர் இல்லாத போது சூடு போட்டு தானே எடுத்துக்கணும். அந்த குழந்தைக்கு தகப்ப நான் தான் சார், நான் தான் பெத்துறேன். இந்த குழந்தைக்கு நீ தகப்பனா? என்னப்பா புதுசா கதை விடுற? சத்தியமா சொல்றேன், அது ஏன் குழந்தை தான் சார். எனக்கு என் மனைவி விவாகரத்து ஆனதுக்கு அப்புறம் குழந்தைய வளர்க்க வழி இல்லாம அவதான் ஆசிரமத்தில் கொண்டு போய் சேர்த்துட்டா. தெய்வா தினமா அந்த குழந்தைய நீங்க தத்து எடுத்துக்கிட்டீங்க. இதை ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லல? என் கடந்த காலத்தை பத்தி நான் யார்கிட்டயும் சொல்ல விரும்புறேன். பின்ன இருக்கா இப்ப சொன்னேன். என்ன இருந்தாலும் அது ஏறத்த சார். சம்பிரதாய சடங்குன்னு சொல்லி இறக்கமே இல்லாம அந்த குழந்தை முதல்ல சூடு போட என்னால தாங்க முடியல. அதனாலதான் சொல்றேன். எதுக்காக மனைவியை டைவர்ஸ் பண்ண? அது ஒரு வெக்கக்கேடான விஷயம். லட்சக்கணக்கான பேர் படிக்கிற ஒரு பத்திரிகைக்கு நிர்வாணமா போஸ்ட் கொடுத்தா சார். ஏன் அப்படி செஞ்ச? உயிருக்கு போராடிட்டு இருந்த தங்கச்சி காப்பாத்துறதுக்காக நான் ஒரு காரணம் சொன்னா அதை என்னால ஏத்துக்க முடியல. உன் மனைவி செஞ்சது மன்னிக்க முடியாத குற்றம் நீ நினைக்கிறிய? நிச்சயமா. என்னை பத்தி நீ என்ன நினைக்கிற? பெருந்தன்மையான குணம் படைச்ச ஒரு பெரிய மனுஷர் நீங்க. என் மனைவியை பத்தி? கடவுள் உங்களுக்கு கொடுத்த வரப்பிரசாதம். அப்படியா? கொஞ்சம் என் கூட வரியா? கமான். மணியாச்சு 12 தணலாச்சு விழி 2 இந்த விரகம் ரொம்ப நரகம் கொஞ்சம் நிலவும் வந்து கொண்டு
ஈரமலரும் இதழ்கள் சிவக்கு இருபுறமும் உடம்பு சிலிர்க்க மணியாச்சு 12 கண்ணலாச்சு வெடிரெண்டு இந்த விரகம் ரொம்ப நரகம் கொஞ்சம் விளவும் வந்து கொஞ்சம் ஒரு மயக்க நிலையில் கிடக்க தன்னை மறந்து சரசம் நடக்க மணியாச்சு 12 கண்ணலாச்சு வெடிரெண்டு இந்த விரகம் ரொம்ப நரகம் கொஞ்சம் விளவும் வந்து கொண்டு ஏன் நிறுத்திட்ட? என் மனசுல உயர்ந்த இடத்தை பிடிச்சிருக்க உங்க மனைவிய இதுக்கு மேல நான் பார்க்க விரும்புறேன் சார். இப்படிப்பட்ட அசிங்கமான வாழ்க்கை வாழ வேண்டிய அவசியம் அவனுக்கு என்ன சார் வந்தது? ஊதாரி தந்த பொறுப்பு இல்லாத தாய் என் மனைவிக்கு, நோயாளி தங்க உன் மனைவிக்கு, குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக மேடல் ஆடினா என் மனைவி, மாடலா நின்னா உன் மனைவி. 2 பேரும் அவனை சந்திச்சோம், மனைவியை ஏத்துக்கிட்டோம். இன்னைக்கும் என் மனைவி என் கூட சந்தோஷமா இருக்கு. ஆனா நீ உன் மனைவியும் குழந்தையும் வீட்டை விட்ட துரத்திட்ட, அவங்க நடுரோட நிக்க வச்சுட்ட, அவங்க வாழ்க்கையை நரகமாக்கிட்ட. இதுக்கெல்லாம் நீ சொல்ற காரணம் அவ பத்திரிகைக்கு போஸ்ட் கொடுத்ததுதான். குற்றங்கள் எல்லாமே தண்டிக்கப்பட வேண்டியதுதான். ஆனா செய்யப்படுற சூழ்நிலையை பொறுத்து சில குற்றங்கள் மன்னிக்கப்படணும். அதை விட்டுட்டு உன் மனைவியை குழந்தையை நீ விரட்டிட்டியே, அது என்ன நியாயம்? கல்யாணத்துக்கு முந்தி உங்க மனைவி எப்படி வாழ்ந்தாங்கன்னு உங்ககிட்ட சொல்லிட்டாங்க சார். ஆனா என் மனைவி அந்த விஷயத்தை என்கிட்ட மறைச்சு. ஓஹோ, அப்ப அவ போஸ்ட் கொடுத்தது தப்பு இல்ல, உங்ககிட்ட உண்மையை மறைச்சதுதான் தப்பு. இப்ப நீ ஒரு பெரிய உண்மையை மறைச்சிருக்கியே, அது மட்டும் சரியா? நானா மறைச்சனா? என்ன சார் சொல்றீங்க? என் தங்கச்சியை காதலிச்சிருக்க, அவளை கல்யாணம் செய்துக்குதா சொல்றேன். ஆனா நீ ஏற்கனவே கல்யாணம் பண்ணணும், உனக்கு ஒரு குழந்தை இருக்கணும் அவள்கிட்ட சொல்லலையே, இது மட்டும் மறைச்சது இல்லையா? நம்ம பல்ல நம்ம நாக்க கடிச்சிட்டா நாம பல்ல தட்டி எரிஞ்சிருந்தது. ஆனா மத்தவங்க சின்ன காயத்தை ஏற்படுத்தினா கூட அவன் நம்ம சும்மா பண்ணுறது. கட்ட பொட்டாட்டி விரட்டிட்டு பெத்த குழந்தை அனாதை உனக்கு என் தங்கச்சி ஒரு காலம் கட்டி கொடுக்க மாட்டேன். I'm not a fool. You may go. Get out! நிலத்தை போட்டு ஆழமா உழுதாதான் பயிர் வளரும். மனசை போட்டு குழைவினாதான் தெளிவான முடிவு பெற முடியும். தேவையான அளவுக்கு புருஷனை போட்டு குழைத்து வச்சிருக்கேன். நேரா வீட்டுக்கு போ, நான் சொன்ன மாதிரி செய்ய, சரியான முடிவு தெரியும். அவ முடிவு எதுவா இருந்தாலும் உணர்ச்சி வசப்பட்டு நீதான் அவனுடைய மனைவின்னு சொல்லிட்டாரு. கீதா, நீங்க 2 பேரும் ஒரு நாளாவது மறுபடியும் புருஷன் மனைவியா சேர்ந்து வாழறத பார்த்த அப்புறம் தான் உங்க 2 பேரையும் சேர்த்து வைக்க நான் பட்ட பாட்டையும் நடத்தின நாடகத்தையும் அவங்க கிட்ட சொல்ல போறேன். என்னங்க என்னடா அந்த ரவி விஷயமா என்ன செய்ய போறீங்க? கீதா போற காரியம் மட்டும் வெற்றி அடைச்சிட்டா நிச்சயமா தியாகம் அவளை மனைவியை எடுத்துக்குவான். அதுக்கப்புறம் அந்த ரவி பையில கூப்பிட்டு இந்தாடா நீ கேட்ட 7 லட்சம்னு செருப்பால 7 அடி அடிச்சு வெளியில சொல்ல போறோம். அவர் ரொம்ப பயங்கரமான ஆளாச்சே. இருக்கட்டுமே, நம்ம பயமுறுத்தி பணம் பறிக்கிறதுக்கு அவனுக்கு இருக்கிற ஒரே வழி கீதாவோட பார்க்கலாம். அதுக்கு மட்டும் ஒரு வழி பிறந்துட்டா அப்புறம் அவனால என்ன செய்ய முடியும்?